பணம் என்ன நோக்கி வந்துட்டே இருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு மேக்னெட்டாக இருக்கணும். நாம் வந்து மணி வந்து இருக்கணும். நீங்கள் கேட்டதை அந்த திறமையை எப்படி மணியாக கன்வெர்ட் பண்ணுறது, அதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிக்கலை நான் மெயினாக பார்க்குறது தயக்கம் தான். திறமை இருக்கும், நல்ல திறமைகள் இருக்கும், ஆனால் அங்கே தயக்கமும் இருக்கும். நிறைய பேருக்கு பாருங்கள், நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க, அவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் இருப்பாங்க. ஒரு தனி மனிதன் 8 வழிகளில் சம்பாதிக்கும் போது மட்டும்தான் பணவீக்கத்தை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், 8 வழியில் சம்பாதிக்கணும்னா குறைஞ்சது நம்மக்கிட்ட 4 ஸ்கில்லாவது உருப்படியாக இருக்கணும். எல்லாருக்குமே தயக்கம் இருக்கும், எல்லாருக்குமே பயம் இருக்கும். அதுவும் முக்கியமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் ரொம்ப பெரிய பயம் இருக்கும். கடன் குறித்த பயம் இருக்கும், இஎம்ஐ குறித்த பயம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை வெளிவரணும் அப்படின்னா நீங்கள் தான் நம்பிக்கை கொடுக்கணும். முதல்ல அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு புதுவிதமான ஒரு விஷயம் பார்க்கலாம். இப்போ பொதுவாக வந்து அஸ்ட்ராலஜர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக மணி சார்ந்து, அதாவது வந்து பொருளாதார ரீதியாக மேம்படுறதுக்காக ஜாதக ரீதியாக அவங்களோட கணிப்புகள் வந்து நிறைய சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ மணி அட்ராக்ஷன், மணி மந்த்ரான்னு சொல்லி நிறைய விழிப்புணர்வாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கறது உண்டு. ஸோ அது ரிலேட்டடாக இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஆன்மீக பேச்சாளர் திரு பாலு ஆனந்த் அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்க்கா. நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகள் வந்து போட்டிருக்கோம் சார். இன்னைக்கு வந்து மணி அட்ராக்ஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு ஆசை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு உண்டான கனவு சின்னதிலிருந்தே வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு க்ரோ ஆகி வரணும் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடிப்படையாக வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அத்தியாவசியமாக இருக்குது. ஸோ ஒரு வெல்த்தை வந்து அட்ராக்ட் பண்ணணும், மணியை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய நம்ம வந்து மாற்றிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சொசைட்டிக்காகவும் சரி, நம்மளோட ஃபேமிலிக்காகவும் நிறைய மாற்றிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ உங்களோட தரப்பில், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த மணி அட்ராக்ஷன், மணி மந்த்ரா பற்றி உங்களோட விளக்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம நேர்களுக்காக ஷேர் பண்ணணும். கண்டிப்பாக. ஏன்னா வள்ளுவரே வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த மணி மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்கு என்கிட்ட என்னங்க தகுதி இருக்கணும், பணம் என்னை நோக்கி வந்துட்டே இருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு மேக்னெட்டாக இருக்கணும். என்னங்க மேக்னெட்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் வந்து நம்ம தேடி போகிறத விட நம்மளை நோக்கி ஈர்க்கக்கூடிய அளவுக்கு நாம் இருக்கணும். பொதுவாகவே மேக்னெட் அப்படிங்கிற விஷயம் எப்படி வந்து இரும்புகளை வந்து ஈர்க்குதோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து மணி வந்து ஈர்க்கணும். இதுக்கு நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்து லைஃப் ப்ராக்டிஸ்லேயே நம்ம பண்ணிட்டாலே அந்த விஷயங்களை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணோம்னா கொண்டு வந்துடலாம். ஆக்சுவலாக இப்போ வந்து நிறைய பேத்துக்கு திறமை இருக்கும், ஆனால் வந்து ஒரு நல்ல பாதையில் கொண்டு போய் அதை மூலியமாக மணி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ திறமையை பணமாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இது ஒரு நல்ல கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து இந்த விஷயத்தை மட்டும் வாழ்க்கையில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் இஸ் ஈக்குவல் டு மணி இஸ் ஈக்குவல் டு ஸ்கில் அப்படின்றது. நடுவில் மணி இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைமு, இந்த பக்கம் வந்து ஸ்கில்லு. என்னங்க நீங்கள் இப்படி மாற்றி சொல்கிறீங்க, டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்கில் இஸ் ஈக்குவல் டு மணி தானே வரணும் அப்படின்னா இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேரத்தை எந்த அளவுக்கு வந்து நம்ம மணி ஓரியன்டாக யோசிக்கிறோம், அந்த ஸ்கில்லை எப்படி மணி ஓரியன்டாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். பொதுவாக மணி நம்மளை நோக்கி அட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நாம தான் காரணம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் மணி வருமாங்க, நான்லாம் வந்து அவ்வளோ சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் நம்மளை வந்து மணி அட்ராக்ட் பண்ண விடாமல் இருக்குது. நம்ம லாட் ஆஃப் அபண்டன்ஸ்க்கு நம்மளாம் சொந்தக்காரங்க ஆக்சுவலாக. ஏன்னா இந்த பிரபஞ்சம் அவ்வளோ ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்கு. உண்மையில சொல்லணும் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய விஷயம்தான் பிரபஞ்சத்துலேயும் இருக்குது, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயம் தான் நம்ம உடல்லையும் இருக்குது. அப்படி பற்றி பார்க்குறப்ப நாம் வேறு பிரபஞ்சம் வேறுங்கிறது கிடையவே கிடையாது. நான் நிறைய காணொலிகளில் சொல்கிற ஒரு விஷயந்தான், நாம் வேற பிரபஞ்சம் வேற அப்படின்னு நினச்சோம்னா கடைசி வரைக்கும் நம்மளால் இருந்த இடத்த விட்டு முன்னேறவே முடியாது. நாம் தான் பிரபஞ்சம், எல்லா விஷயம் நமக்காக தான் நடக்குதுங்கிற ஒரு மென்டாலிட்டி நமக்குள்ளே வளர வளர மட்டும்தான் இந்த மணி அபண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மணி பற்றியான நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக வந்து மைண்ட்லேருந்து அப்படியே எரேஸ் பண்ணிடுங்க. ஒரு பெரிய எரேசர் வச்சுக்கோங்க. எனக்கெல்லாம் மணி வராது, நான் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து மணி வந்து செலவாகிக்கிட்டே இருக்குது, வரவுக்கு மீறி செலவாகுது, இஎம்ஐ கட்டுறேன், லோன் எடுத்துருக்கிறேன், இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணிடுங்க. இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு என்னை நோக்கி பணம் வந்து கொண்டே இருக்கிறது, நான் பணத்தை ஈர்க்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் கேட்டதை அந்த திறமையை எப்படி மணியாக கன்வெர்ட் பண்ணுறது, அதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிக்கலை நான் மெயினாக பார்க்குறது தயக்கம் தான். திறமை இருக்கும், நல்ல திறமைகள் இருக்கும், ஆனால் அங்கே தயக்கமும் இருக்கும்.
இந்த தயக்கம் இருந்தால் மணி வந்து என்றைக்குமே உங்களை நோக்கி வரவே வராது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தயக்கம் இல்லாமல் செயல்பட ஆரம்பிக்கணும். நிறைய பேருக்கு பாருங்கள், நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க, அவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தயக்கம், அந்த ஹெசிடேஷன் அப்படிங்கிற விஷயம்தான் அவங்கள மணி அபண்டன்ஸ் நோக்கி அடுத்த அடியை எடுத்து வைக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். குருநானக் தேவ் அவர் வந்து சீக்கிசத்தினுடைய ஃபவுண்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் ஒரு விஷயம் சொல்கிறார், ரொம்ப அழகான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு மொழியிலும் எனக்கு பிடிக்காத வார்த்தை தயக்கம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ கேப்டன் வந்து எந்த மொழியிலும் எனக்கு மன்னிப்பு பிடிக்காதுன்னு சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிசத்தினுடைய ஃபவுண்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு எந்த ஒரு மொழியிலும் தயக்கம் பிடிக்காது. ஏன்னா தயக்கம் இருந்தால் அவங்கள மணி வந்து அட்ராக்ட் ஆகவே ஆகாது. எவ்வளோதான் திறமை இருந்தாலும் தயக்கமே இல்லாமல் அதை இந்த வேர்ல்டுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுல நம்ம தயாராக இருக்கணும். என்றைக்குமே அந்த திறமையை தயக்கம் இல்லாமல் வெளிப்படுத்த தெரிஞ்சாலே மணி நம்மளை நோக்கி ஈஸியாக அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து திறமையும் இருக்குது, அதை வந்து பணமாக்கிறதுக்கான உண்டான வழியும் எனக்கு தெரியுது, ஆனால் ஹெசிடேஷன் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இருந்தாலுமே கூட அதிகப்படியான சம்பாத்தியம் வந்து பார்க்க முடிய மாட்டேங்குது. இப்போ இருக்கிற சொசைட்டியில் வந்து அந்த அதிகப்படியான சம்பாத்தியம் அப்படிங்கிறது குறைவாக இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் ரீசனாக என்ன பார்க்குறீங்க, அதுக்கு தீர்வாக நீங்கள் என்ன சொல்ல? இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் படித்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி மனிதன் 8 வழிகளில் சம்பாதிக்கும் போது மட்டும்தான் பணவீக்கத்தை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், 8 வழியில் சம்பாதிக்கணும்னா குறைஞ்சது நம்மக்கிட்ட 4 ஸ்கில்லாவது உருப்படியாக இருக்கணும். இந்த விஷயத்தை வச்சு பார்க்குறப்ப தயக்கம் இல்லை, என்னோடய ஸ்கில்ஸ் எல்லாம் நான் டெவலப் பண்ணுறேன், நான் பேசுகிறேன், எங்கேயோ வந்து நான் வந்து என்னுடைய திறமைகளுக்கு ஏற்ற வேலை இருக்குது, அதுக்கேற்ற மணி இன்கம் இருக்குதுன்னு சொன்னாலும் இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி என்றைக்குமே இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸுக்கும் மணிக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு இருக்குது. ஏன் அந்த மிடில் கிளாஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிடில் கிளாஸ் என்ஜாய் பண்ணவே மாட்டாங்க, ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கவே இருக்காது. இங்கே நான் இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மணி வரும். இதை நான் நிறைய உதாரணங்கள் வச்சே சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி இதில் எனக்கு இன்னொரு கருத்தும் இருக்குது. இப்போது பணம் இருக்கிற இடத்துலையும் சந்தோஷம் இருக்கா? இப்போ பணம் மட்டுமே மகிழ்ச்சிக்கான வழியா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் இந்த பணம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணம் 10 செய்யும்னு. அது 11ஆவதாக ஒரு விஷயம் செய்யும். என்ன அப்படின்னா, பணம் இல்லாதவனை வச்சு செய்யும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த பணம் இல்லாததுனால தான் நிறைய உளவியல் சிக்கல் இன்னைக்கு வருது அப்படின்னு உளவியல் அறிஞர்கள் வந்து பதிவு செய்கிறாங்க. ஏன்னா இந்த பொருள் அப்படிங்கிற விஷயத்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டாக நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறப்ப பணம் வந்து அவசியமாகுது. இப்போ பணம் இருக்கிற இடத்துலலாம் நிம்மதி இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். ஆக்சுவலாக பணம் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்களா, நிம்மதியாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் அவங்களுடைய மைண்ட் தாட் அங்கே சரியில்லாமல் இருக்கும். மேபி என்னென்னா அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம், இல்லை வரக்கூடிய பணத்தை வச்சு தான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு தெரியாத நபர்கள் தான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. பொதுவாகவே பணம் இல்லாததுனால தான் நிறைய பேர் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. நிறைய நேரங்களில் இரவு நேரத்தில் வந்து நம்ம எப்படி கடன் அடைக்க போகிறோம், எப்படி வந்து மகளுக்கு கல்யாணம் நடத்தி வைக்க போகிறோம், பையனுடைய எஜுகேஷனுக்கு என்ன பண்ண போகிறோம், பொண்ணோட எஜுகேஷனுக்கு என்ன பண்ண போகிறோம், அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்குரிய கமிட்மெண்ட்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்திலே பாதி பேர் தூங்காமல் இருக்கிறாங்க இல்லையா. அப்போ மணி அபண்டன்ஸ் அப்படிங்கிற விஷயம், பொருள் நமக்கு வந்துட்டே இருந்ததுன்னா மற்ற சிந்தனைகள்லாம் பக்காவாக கிளியர் ஆயிரும். ஏன்னா வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருடைய கஷ்டம் என்னன்னு பாருங்கள், இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும், அதுக்கப்புறம் வந்து கடன் இல்லாத வருஷம் தான் உண்மையாலே கோடீஸ்வரன். என்ன கேட்டால் யாராவது இப்படி சொல்ல முடியுமா? நீங்கள் நல்ல கோடியில் இருக்கிறவங்களுக்கும் கடன் இருக்க தான் செய்யும். அப்போ கடன் இல்லாத நபர் தான் கோடீஸ்வரன். அதே மாதிரி நோய் இல்லாமல் இருக்கிறவன் தான் லட்சாதிபதி. இந்த 2 விஷயம் அமையுமா? அந்த 2 விஷயத்தை நோக்கி தான் நம்ம ஹெல்த்தும் சரி வெல்த்தும் சரி ரெண்டையும் எப்படி நம்ம அபண்டன்ஸாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம நிறைய மேடைகளில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ பணம் அப்படின்னு வரும்போது நம்மளோட தேவை, பணத்துக்கான தேவை அப்படிங்கிற ஒரு லைனை வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும்? இப்போ எல்லா கிளாஸ் பீப்புளும் இருக்கிறாங்க. ஸோ நம்மளோட லைன் அப்படிங்கிறத நம்ம எப்படி வச்சுக்கணும்? பணம் அப்படிங்கிறது வாழ்வியலுக்கான ஒரு பொருள், வாழ்க்கைக்கான ஒரு பொருள். அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது விஷயம் தெரியணும். எப்படி ஈர்க்கணும்னு தெரியணும், எப்படி அதை பயன்படுத்தணும்னு தெரியணும், பயன்படுத்திய பிறகும் அந்த பணத்தை மறுபடியும் சேமிக்க தெரியணும். இந்த விஷயங்கள் இருந்தாலே சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கும் நம்மை சார்ந்தவர்களை வாழ்விப்பதற்கும் பொருள் தேவை. அதில் முக்கியமாக பணம்ங்கிற மெட்டீரியலிஸ்டிக்கான வேர்ல்டில் தேவைப்படுது. அப்படி இருக்கிறப்ப இந்த பணம் ஈர்க்கக்கூடிய விஷயத்துலேருந்து வருவோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து பணத்தை எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் குறித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவான எல்லா விஷயத்தையும் தூக்கி எறியணும். என்கிட்ட பணம் சேராது, நான் லக்கி கிடையாது, என்னோட கை வந்து ஓட்டக்கை, மணிப்பர்ஸில் பணமே நிற்காது, இப்படியான நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிடுங்க. இந்த நெகட்டிவான தாட்ஸ் இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட ஒரு பைசா கூட நிற்கவே நிற்காது.
நான் இப்போயே கூட சொல்ல மாட்டேன், வீட்டில் சொல்கிறப்ப ஏதாவது காலியாக இருக்குதுன்னு சொல்லி பழகுங்கன்னு சொல்லுவேன். காலியாக இல்லைன்னு சொல்லாதீங்க, காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு வீட்டில் நார்மலாகவே பேசுகிறப்ப. ஏன்னா எந்த ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸையும் நம்ம தாண்டி பேசக்கூடாது அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அப்படி இருக்கிறப்ப காலியாக இருக்குன்னு சொல்லுங்கள், அப்போ இருக்குன்ற ஒரு ஃபீல் வந்து நமக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறப்ப. இந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறப்ப அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். நம்மையும் அறியாமல் பணம் நம்மை சேர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த விஷயம் வாங்க. அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய பணத்தை எப்படி செலவிடுறது. பொதுவாகவே வந்து இன்றைக்கி நிறைய பொருளாதார அறிஞர்கள் அதுக்கு நிறைய ரேஷியோஸ் வச்சு நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. என்ன பொறுத்தளவுக்கு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய தொகையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை அடுத்தவங்களுக்குன்னு ஒதுக்கிடணும். இதை செஞ்சு பாருங்கள், அடுத்தடுத்து உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இது ஒரு நல்ல டிப்ஸாகவும் சொல்கிறேன், வேறு யாரும் சொல்லாததெல்லாம் நம்ம சொல்ல போகிறதில்ல. திருமூலர் ரொம்ப அழகாக சொல்கிறார், படமாடும் கோயில் பகவர்க்கொன்றீயில், நடமாடும் கோயில் நம்பருக்கு அது ஆகா, நடமாடும் கோயில் நம்பர்கொன்றீயில், படமாடும் கோயில் பகவர்க்கு அது ஆமே அப்படிங்கிறார். நீ இறைவனுக்கு போய் எதையோ செய்கிறேன் அப்படின்ற பேரில் நிறைய செய்கிற அப்படின்னா அது எளிய மனிதனுக்கு வந்து சேராது. ஆனால் எளிய மனிதனுக்கு நீ செய்யக்கூடிய உதவி அப்படிங்கிறது இறைவனுக்கு நேரடியாக சென்று சேரும் அப்படிங்கிறது தான் நம்ம சித்த மரபில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதே விஷயத்தை தான் நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு 100 ரூபாய் வருது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பகுதியை இல்லாதவங்களுக்காக எடுத்து வைங்க. ஏன்னா இந்த உலகம் நமக்கு மட்டும் படைக்கப்பட்டது கிடையாது, எல்லா உயிரினங்களுக்காகவும் படைக்கப்பட்டது. அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிற மாதிரி யாவருக்குமாம் ஒரு கைப்பிடி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. பொதுவாகவே நான் வந்து வீட்டில் சொல்லக்கூடிய பெண்களுக்கு, பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் சமைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அரிசி எடுப்போம் இல்லையா, அரிசி எடுக்கிறப்ப ஒரே ஒரு கைப்பிடியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதம் கரெக்டாக அது ஒரு மாதம் முடிஞ்சோடனே ஒரு நல்ல ஃபுல் மூன் டேல, ஏன்னா அன்றைக்கி வந்து எனர்ஜி வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒரு பௌர்ணமி நாளில் நீங்கள் இது நாள் வரைக்கும் ஒரு மாதம் எடுத்து வச்சுருப்பீங்களா அரிசி, அதில் ஏதாவது ஒரு உணவு செஞ்சு இல்லாதவங்களுக்கு கொடுத்து பாருங்கள், இல்லாமைங்கிறதே இல்லாமல் போயிடும். ஏன்னா நம்மளுடைய வரக்கூடிய மணியில் நம்ம எடுத்தோடனே எதுக்கு ஒதுக்குறோம், நம்ம ஒரு பகுதி வந்து இல்லாதவங்களுக்காக ஒதுக்குறோம். அதே மாதிரி எத்தனையோ ஆதரவற்ற இல்லங்கள் இருக்குது, எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இருக்குது. இந்த மாதிரியான இல்லங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய தேவைகள் இருக்குது, நமக்கும் தேவைகள் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் கொடுக்க நமக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இறக்க தான் வந்து கிணறு வந்து இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து ஊருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நீங்கள் எவ்வளோ தூரம் அடுத்தவங்களுக்காக எடுத்து வைக்கிறீங்களோ உங்களுக்காக இந்த இறைவன் கொடுத்துட்டே இருப்பான், இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதில் அடுத்த விஷயம், இந்த வரக்கூடிய பணத்தில் ஒரு பகுதியை நம்ம இப்படி செலவு பண்ணிடலாம் அப்படின்னா மீதி ஒரு பகுதியை கண்டிப்பாக சேமிக்கணும். சேமிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். இந்த சேமிப்பு அப்படிங்கிறதே உங்களுக்கு மணி அட்ராக்ஷனாக மாறும். இதுக்கான ஒரு டிப்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கண்ணாடி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எப்படின்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரியான ஜார், அது மாதிரி எடுத்துகிட்டு உங்ககிட்ட இருக்கிறதுலே அதிகமான நோட்டு, இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிறது 500 ரூபாய் நோட்டு தான். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ, நான் ஒரு குட்டி ஜாராக எடுத்துக்கிறேன்னாலும் ஓகே, இல்லை கொஞ்சம் பெருசை எடுத்துக்கிறேன்னாலும் ஓகே, அது ஃபுல்லாக என்ன பண்ணிடணும் அப்படின்னா 500 ரூபா தாளால் நிரப்பிடுங்க. நிரப்பிட்டு உங்களை நீங்கள் எங்கே அடிக்கடி வந்து உங்களுடைய விஷன் படுமோ, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ உங்களுடைய பார்வை எங்கே அடிக்கடி படுமோ அந்த இடத்துல அதை பிளேஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து என்னை பொறுத்தளவுக்கு வந்து கிழக்கு இல்லைன்னா வடகிழக்கு, இதில் இருந்துட்டால் ரொம்ப சிறப்பு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க கண்படாத இடத்துல வைங்க. இப்போ வீட்டில் ஆள் வராங்க, நான் ஹாலில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து பார்க்குற மாதிரி நீங்கள் அவ்வளோ இதுக்கு வைக்க வேணாம். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய இடமா இருந்தால் ஓகே, இல்லை வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தா ஓகே, கெஸ்ட்டு யாரும் வந்து பார்க்காத ஒரு இடமா. ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு நீங்கள் அதில் ஃபுல்லாக நிரப்பி வச்சுருந்தீங்கன்னா என்ன சிக்கல் வரும்னு நான் சொல்லி தெரியணும்னு இல்லை. அப்படி இருக்கிறப்போ ஒரு நல்ல கண்ணாடி ஜார் எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட்டான கண்ணாடி ஜார் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்க்கணும் உள்ளே எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி அந்த கண்ணாடி ஜாரை ஃபுல் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் அதுக்கு தக்கனே எடுத்துக்கலாம். சின்ன ஜாராக இருந்தாலும் அது ஃபுல்லாக இருக்கணும், பெரிய ஜாராக இருந்தாலும் ஃபுல்லாக இருக்கணும். அதில் 500 ரூபாய் நோட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயும் முக்கியமாக இன்னொரு இது சொல்லணும் அப்படின்னா, அந்த நம்பர் சீரிஸ் வருது இல்லையா, அதில் 786 அப்படிங்கிற வரக்கூடிய நம்பர் சீரிஸ் இருந்தால் இன்னும் சிறப்பு. இல்லைனாலும் பரவாயில்ல, 500 ரூபா ஜாரெலாம் நிரப்பிடுங்க. மொத்தமாக நிரப்பிட்டு நீங்கள் எங்கே அடிக்கடி பார்க்குறீங்களோ அந்த டேரெக்ஷனில் பார்த்து வச்சுருங்க. அதுவும் குறிப்பாக கிழக்கு இல்லைன்னா வடகிழக்கில் இருந்தால் இன்னும் சிறப்பு. வச்சுட்டு அதோட ஒரு பட்டை துண்டு இருக்கு இல்லையா, சின்னமன் ஸ்டிக், அதையும் உள்ளே போட்டு வச்சுருங்க. கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டு வைங்க. நீங்கள் உங்களே அறியாமல் பணத்தை ஈர்த்து கொண்டே இருப்பீங்க. இது ஒரு டிப்ஸாகவே சொல்கிறேன். இது என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து விஷுவலைசேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதை அதிகமாக பார்க்குறோமோ நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் அதை எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஈவன் இந்த ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சியில் கூட
இந்த ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நமக்கு எப்போ அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறப்ப அந்த ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சியில் தான் நம்மளுடைய மெயின் தாட் இருக்கும். அதை நமக்கு அறிவியல் பூர்வமாகவே அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நிறைய ஆய்வுகளை வந்து அதை வந்து முறையாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நமக்கு அந்த 3 to 4 அப்படிங்கிற நேரத்தில் இருக்கும். அதே மாதிரி இரவு தூங்க போகிறப்ப இருக்கும் ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி. நம்ம நல்ல தூக்கம் வருது, கண்ணை கட்டி ஒரு தூக்கம் வரும் தெரியுமா, அந்த மாதிரியான நேரத்தில் நம்மளுடைய இதை எடுத்து பார்த்தோம்னா ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். இந்த 2 நேரத்துலையும் கண்டிப்பாக என்ன பார்த்துருங்க, நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்களே ஜார், அதை பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கேட்கலாம், இப்போ எமர்ஜென்சிக்கு நான் அதை எடுத்துக்கலாமா? நெவர், அதை எடுக்கவே கூடாது. ஒன்ஸ் நீங்கள், அதனால தான் நான் சொல்கிறேன், தேர்ந்தெடுக்கிறப்ப உங்களால் முடியும் அப்படின்னா பெரிய ஜார் வாங்க, இல்லைன்னா ஒரு சின்ன ஜாராக இருந்தாலும் ஓகே. ஆனால் அது எப்போயுமே எப்படி இருக்கணும், ஃபுல்லாகவே இருக்கணும். இது ஒரு டெக்னிக், இந்த மணி ஃப்ளோ டெக்னிக் பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மணி ஃப்ளோ பொறுத்தளவுக்கு பெண்கள் கையில் கொடுத்து வாங்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கையில் கொடுத்து வாங்குங்க. அது ரொம்ப பெரிய ஆக்டிவேஷன் நடக்கும். இதை நான் கண்கூடாவும் உணர்ந்திருக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்லியும் நிறைய பேர் ஆமாம் சார் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பேக்கெட்டில் வச்சுட்டு எங்கேனாலும் போயிட்டு இது பண்ணுறது, செலவு பண்ணுறது. இப்போல்லாம் கண்ணிலேயே நோட்டை பார்க்குறது கிடையாது. நம்ம எல்லாம் ஜிபே, ஃபோன்பே அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இது போக ஆரம்பிச்சப்போ தான் நமக்கு மணி ஃப்ளோ எங்கே போகுதுன்னே நிறைய பேர்த்துக்கால சொல்ல முடியல. எப்பப்போ செலவு பண்ணுறோம், எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப மாதம் காசு அப்படின்னு வந்ததுன்னா, மாத சம்பளமாக வந்தாலும் சரி, எதுவாக வந்தாலும் சரி, இப்படி வரப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கொடுத்துவாங்க. தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவங்க கையால் கொடுத்துவாங்க. கண்டிப்பாக பணம் நிற்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். இப்படி வரக்கூடிய பணத்தை அடுத்து அதிலிருந்து ஒரு பகுதியை என்ன பண்ணலாம் அப்படின்னா சேமிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் ரொட்டேஷனாக நடக்கிறப்ப ஒரு வீட்டில் எப்போவுமே காசு அப்படிங்கிற விஷயத்துக்கு தட்டுப்பாடு அப்படிங்கிறதே வராது. ஓகே, ரொம்ப சிறப்பாக வந்து இந்த மணி அட்ராக்ட் பண்ணுற விஷயமெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது நார்மல் பீப்புள் எல்லாருனாலையும் இதை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது முடியறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு உண்டான டைம் இருக்கும், ஒர்க் இருக்கும், வீட்டில் ஃபேமிலிக்கு உண்டான ப்ரெஷர் இருக்கும், சொசைட்டியில் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் போது அவங்களோட திறமையை பணமாக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாம் டே டு டே லைஃப்பில் அவங்க பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்க மாட்டேங்குது. ஸோ இதை தாண்டி அவங்க பொருளாதார ரீதியாக மேலே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சார்? இல்லை, நீங்கள் எந்த ஆங்கிளில் கேட்குறீங்க? மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கான டைம் கூட இல்லாமல் இருக்கிறாங்க, இல்லை இது எனக்கு பண்ண தெரியல, இது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல, இதற்குண்டான விழிப்புணர்வு வந்து என்னோட ஃபேமிலி சர்க்கிளில் இப்போ நான் இருக்கிற இடத்துல வந்து அதற்குண்டான சூழ்நிலை இல்லை அப்படிங்கும் போது நான் இதை எப்படி பண்ணணும்? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, என்னோட ரொம்ப நாள் பயணப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவங்களே நான் இதை குறித்த காணொலிகள் பேச ஆரம்பித்தப்போ சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, தம்பி இதே மாதிரி நான் சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணேன், ஆனால் எனக்கு அது ஒர்க் ஆகலை. என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து ட்வின்ஸ் ஆக்சுவலி. அப்படிங்கிறப்ப 2 பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களில் என்னால் வந்து ரைட்டிங் மெத்தடோ இல்லை வந்து விஷுவலைசேஷன் மெத்தடோ எதுவுமே பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படி கேட்டப்போ தான் அவங்கள்ட்ட வந்து சொன்னேன், நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அது நம்மளிருந்தே தான் நிகழணும். மாற்றம் வந்து வெளியிருந்து நிகழாது. அப்படிங்கிறப்ப நம்மளிருந்து நிகழ வேண்டிய மாற்றத்தினுடைய முதல் விஷயம் என்னென்னா, நமக்காக ஒரு 1/4 மணி நேரம் வாழ்க்கையில் ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 15 மினிட்ஸ், நான் ரொம்பலாம் சொல்லலை, ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் நமக்காக ஒதுக்கலாம். 15 மினிட்ஸே ரொம்ப ஜாஸ்தி ஆக்சுவலாக. 5 மினிட்ஸ் எஃபெக்டிவான விஷுவலைசேஷன் மெத்தட் இருந்தால் 5 நிமிஷம் போதுங்க. நீங்கள் தியானம்லாம் ரொம்ப நேரம் பண்ணணும், மூச்சு பயிற்சி ரொம்ப நேரம் பண்ணணும் அவசியமே இல்லை. எஃபெக்டிவான விஷுவலைசேஷன் டெக்னிக் தெரிஞ்சால் போதும். வெறும் 5 நிமிஷத்தில் நம்ம எல்லா விஷயத்தையுமே நமக்குள்ளே கொண்டு வந்துடலாம். நீங்கள் நல்லா யோசிங்க, கண்ணை மூடிட்டு ஒரு விஷுவலைசேஷனில் உட்காடுறீங்க அப்படின்னா தான் அப்போ தான் உங்களுக்கு கேஸ் இல்லைன்ற ஞாபகம் வரும், வீட்டில் என்ன செய்யணுங்கிற வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். நீங்கள் கண்ணை மூடி உட்கார்றது தியானம் நினச்சிங்கன்னா இல்லை, அதையும் தாண்டியான ஒரு எஃபெக்டிவான ஸ்டேஜ், மனம் அடங்கி இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலையில் நம்ம ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும், நமக்கு தேவையான விஷயத்தை எல்லாமே கிராப் பண்ணிக்கலாம். அது மாதிரி என்றைக்குமே வந்து நான் இந்த லைஃப் கோச்சிங்கில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நான் இங்கே பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு என்னோடய ஃபேமிலி சரியில்லை, எனக்கான சொசைட்டி சரியில்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை, இந்த மாதிரியான பிளேம்ஸ் வந்து என்றைக்குமே நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம மாற்றினோம்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் தன்னால் மாறுவாங்க ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமே அதுதான். இப்போ வந்து சொசைட்டியில் என்ன சொல்லிடுவாங்க, என்ன விமர்சனங்கள் நம்ம மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லியே நம்மளுக்குள்ளே இருக்கிற திறமையை வந்து வெளிக்காட்ட முடியாமல் நிறைய பேர் இன்னும் கீழ்மட்டத்திலே இருக்கிறதெல்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்கெல்லாம் வெளியே வந்து ஷைன் ஆகணும். இப்போ அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டில் வந்து யாருமே இந்த அளவுக்கு நம்ம முன்னேறினதில்லை. ஸோ வாழ்க்கையில் மணி ரீதியாகவும் சரி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் சார்?
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிப்படையில் பேசினது தான் அந்த ஹெசிடேஷனை முதல் தூக்கி எறியணும். இப்போ வந்து எந்த ஃபேமிலியில் தான் வந்து கஷ்டம் இல்லை சொல்லுங்கள். பொதுவாகவே வந்து எஸ் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் ரொம்ப அழகாக சொல்லுவார், புத்தகங்களை கூட வீடு வந்து அனுமதிக்காது. நீங்கள் நல்லா ஒருத்தவங்க புத்தகம் சேர்க்குறாங்கன்னு வைங்களா, அவங்க வீட்டில் வீடு அனுமதிக்கவே அனுமதிக்காது. திருப்பி வைக்கலாம். எஸ் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார், புத்தகங்களை கூட வீடு அங்கீகரிக்காது தான். ஒரு நல்ல படிப்பாளி நிறைய புத்தகம் வாங்கி வைக்கிறான், இடம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ வீடுகள் தமிழ்நாட்டில் இருக்க தான் செய்யுது. அப்படி பார்க்குறப்ப எல்லாத்துக்கும் வீடு வந்து ஆரம்ப காலத்தில் சில தடையாக இருக்கலாம். நாம தான் புரிய வைக்கணும் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு தெளிவான பாதையை. நீங்கள் வெளியே புரிய வைக்கிறீங்களோ இல்லையோ, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா அவங்க தான் நமக்கு லைஃப் லாங் வந்து பின்னாடி சப்போர்ட்க்கு வருவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இதை புரிய வைக்கணும், நான் இண்டிவிஜுவல் பர்சன் தானே அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் இண்டிவிஜுவல் பர்சனே கிடையாது என்றைக்குமே. ஏன்னா உங்களை எல்லாருமே வந்து சூழ்ந்து இருக்கக்கூடிய விஷயம். எல்லாருமே அணுக்களால் உருவானவர்கள் அப்படிங்கிறப்ப, எல்லாமே அணுவினால் உருவானது அப்படிங்கிறப்ப எல்லா விஷயத்தையும் சார்ந்து தான் இருக்கிறோம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புரிய வைங்க. நீங்கள் எதை எக்ஸ்போஸ் பண்ண போறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அதை விட உங்களுக்கான லாபம் வருங்கிறத வீட்டில் நம்ப வைக்கணும். அப்போ தான் அவங்க சரின்னே சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தயக்கம் இருக்கும், எல்லாருக்குமே பயம் இருக்கும். அதுவும் முக்கியமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் ரொம்ப பெரிய பயம் இருக்கும். கடன் குறித்த பயம் இருக்கும், இஎம்ஐ குறித்த பயம் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை வெளிவரணும் அப்படின்னா நீங்கள் தான் நம்பிக்கை கொடுக்கணும். நீங்கள் அந்த இன்னர் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கிற நீங்கள் எல்லாருக்கும் புரிய வைப்பீங்க. உங்களை பார்த்து ஒரு 4 பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ நான் யூடியூப் சேனலில் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், அகம்புறம் ஆனந்தம் நம்மளுடைய இதுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த சீக்வன்ஸ் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணாமல் தான் இருந்தேன். அப்படி ஃபாலோ பண்ண என்னோடய லைஃப்பில் எனக்கூடிய நிறைய மாற்றங்களை எங்கள் வீடு பார்க்க ஆரம்பித்தது. வீட்டிலேருந்து எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்னை சுற்றி இருக்கிறவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ எப்போங்க வீடியோ வரும் அப்படின்னு நம்ம வீடியோ போடலன்னா ஃபோன் பண்ணி கேட்குற அளவுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நம்முடைய மாற்றம் கண்டிப்பாக எல்லாரையும் மாற்றும். நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்குறாங்கல்ல, கண்கூடாக பார்க்குறாங்கல்ல. அப்படி இருக்கிறப்ப தன்னால் வருவாங்க. இப்போ இந்த விஷயத்தில் உங்களுக்கான எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் யார் என்ன சொல்லுவாங்களோ, ஒரு தொழில் தொடங்குறனாலும் சரி, இல்லை உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கு தயக்கமே படாதீங்க. விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அது நல்ல விமர்சனமாகவும் இருக்கலாம், இல்லை வந்து உங்களை குறித்த கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது என்றைக்குமே வந்து நம்ம வாழ்க்கையில் தேவை. நல்ல விமர்சனங்கள் வரும்போது அதை நம்ம காதார ஏற்றுக்கணும், மனசார வந்து அதை ஒத்துக்கணும். நம்ம இல்லை உங்களை குறித்த விமர்சனங்கள், சில விமர்சனங்கள் எப்படி வரும்னா, நம்ம நல்லா வளர்கிறோம் அப்படிங்கிற சென்ஸில் என்னடா இவன்லாம் இப்படி வரானே அப்படிங்கிற இடத்துலையும் விமர்சனங்கள் வரும். அந்த மாதிரியான விமர்சனங்களை கடந்து போயிடணும். ரெண்டையும் நம்ம செக்ரிகேட் பண்ண தெரியணும். நம்ம எப்படி குப்பைகளை செக்ரிகேட் பண்ணுறோம் இல்லையா, மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு, அதுவே நம்ம பண்ணுறது கிடையாது இன்றைக்கி பல வீடுகளில். அது மாதிரி நமக்கு வரக்கூடிய விமர்சனங்களையும் வந்து நம்ம ஒன்று கடந்து போக பழகணும், இல்லைனா வரக்கூடியதில் உண்மைத்தன்மை இருந்தால் அதை ஏற்றுக்க பழகணும். இந்த 2 விஷயம் தான் நம்மளை கரெக்டாக பேலன்ஸாக கொண்டு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஜோதிடம் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க இல்லைங்களா? ஸோ இப்போது சாதாரண மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ மணி அட்ராக்ட் பண்ணணும், யூனிவர்ஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படின்னா எளிமையாக நீங்கள் எப்படி சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு? எளிமையாக சொல்கிறத பொதுவாகவே வந்து இங்கே சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படிங்கிறதா எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த அளவுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த பிரபஞ்சம், கான்சியஸ்னஸ், விழிப்புணர்வு, இந்த வார்த்தைகளே நிறைய பேத்துக்கு புரியாது. எளிய மக்களுக்கு நிறைய பேத்துக்கு புரியாது. இன்னும் படித்த நபர்களை இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்கும். ஒன்றும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் டிஸ்ட்ராக்ஷன்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப எளிமையான சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்கிறேன். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு இடம் இருந்தால் உங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும். கண்டிப்பாக யாருமே இல்லாமல் கூட இருப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் வெளியே போனதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். இல்லை அப்படி இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு பக்கத்தில் ஏதோ ஒரு கோயில் இருக்கும், அங்கே போனால் எனக்கு நிம்மதி இருக்குன்னு எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் சோர்ஸ் இருக்கும். அதை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிளேஸ் ஆஃப் பாயிண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட் சோர்ஸ்க்குரிய பிளேஸை, சிலருக்கு கோயிலாக இருக்கலாம், சிலருக்கு ஹில் ஸ்டேஷன்ஸாக இருக்கலாம், சிலருக்கு வீட்டினுடைய சமையலறையில் கூட அது இருக்கலாம். இன்னும் சொல்லணும், வெளிப்படையாக சொல்லணும்னா நிறைய பேர் ரெஸ்ட் ரூமில் கூட அந்த பாயிண்ட் சோர்ஸ் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி அப்படி தான் ரெஸ்ட் ரூமில் தான் நிறைய நேரம் இருக்கிறாங்க. கேட்டால் அங்கே தான் நிம்மதி இருக்குது அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த பாயிண்ட் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நம்மளை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும். நம்மளை பற்றி யோசிக்கிற விஷயம் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுதல் அப்படிங்கிறது யூனிவர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே நன்றி சொல்லி பழகுங்களேன், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். அந்த நன்றி எப்படி சொல்லணுங்கிறதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கரெக்டாக அந்த ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடி என்ன செய்யலாம் அப்படின்னா, கண்களை மூடிக்கோங்க. ஏன்னா கண்களை மூடுறது அப்படிங்கிறது நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸை கவனிக்காமல் இருக்கிறது. அந்த நேரம் மனசையும் மூடி வச்சுக்கோங்க, வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல். யோசிச்சுட்டு எனக்கு வந்து என்னுடைய உடல் மிகவும் நன்றாக இருக்கிறது, முதல் வார்த்தை அதான் சொல்லணும்.
அது நீங்கள் என்ன நோயில் கூட இருந்துட்டு போங்க, உங்களுக்கு கோல்டு இருக்கலாம், காஃப் இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னது? நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன், என்னுடைய கண்கள் மிகவும் நன்றாக இருக்கிறது, என்னுடைய பார்வை மிகவும் நன்றாக இருக்கிறது, நான் பார்க்கும் அனைவரும் மீதும் அன்பு செலுத்துகிறேன். இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். இதில் எதுவுமே நெகட்டிவ் டேர்ம் இருக்கவே கூடாது. என்னுடைய இருதயம் மிருதுவாக உணர்கிறேன், நான் என்னுடைய ஹிருதயம் லேசாக இருக்குது, என்னுடைய இதயத்தில் வேறு எந்த விதமான தீய எண்ணங்களுக்கும் நான் இடம் கொடுக்கல, என்னுடைய சிந்தனையில் யாரை பற்றியும் நான் யோசிக்கல, என்னுடைய சிந்தனைகள் எனக்கான சிந்தனைகளாக இருக்குது. இந்த மாதிரியான எண்ணங்களை ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் சொல்லுங்கள். சொல்கிறப்ப அதாவது மனதுக்குள்ளேயே சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் என்னுடைய பெற்றோரை விரும்புகிறேன், நான் என்னுடைய மனைவியை விரும்புகிறேன், நான் என்னுடைய பிள்ளைகளை விரும்புகிறேன். இந்த மாதிரியான விஷயம் நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களை இப்படி சொல்ல ஆரம்பிங்க. இப்படி சொல்கிறப்பே வந்து இதையெல்லாம் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, எனக்கு நல்ல தாய் தந்தையை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, எனக்கு என்னுடைய வாழ்க்கை துணையை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, என்னுடைய பிள்ளைகளை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைச்ச சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். எனக்கு இன்னைக்கு 3 நேரம் சாப்பிட்றேன் அப்படின்னா நான் 3 நேரம் உணவு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றினே சொல்லணும். ஏன்னா உணவுங்கிறது எல்லாருக்குமே 3 நேரம் கிடைக்கிறது இல்லை. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லி பழகுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட மாற்றம் நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுவீங்க. கண்டிப்பாக அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற விஷயத்தை வளர்த்துக்கிட்டு நீங்கள் இதை பிரபஞ்சத்தோட பேச ஆரம்பிங்க. பிரபஞ்சம் வேறு நீங்கள் வேறுன்னு நான் இல்லவே இல்லைன்னு நான் எங்கேனாலும் சொல்லுவேன். நீங்கள் வேறு பிரபஞ்சம் வேறுன்னு யாராவது சொன்னாங்கன்னா கிடையாது. பிரபஞ்சம் வேற எங்கேயும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப தான் நம்ம வந்து டிஸ்டன்ஸை ஃபீல் பண்ணுறோம். நாம தான் பிரபஞ்சம், நமக்குள்ளே தான் பிரபஞ்சம் இருக்குது, பிரபஞ்சத்துக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். நான் நிறைய இடங்களில் சொல்லக்கூடிய உதாரணம் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் இருக்கக்கூடிய மீன் இருக்குன்னு வைங்களேன். தண்ணியில் இருக்கக்கூடிய மீன் இருக்கு இல்லையா, இப்போ மீன் எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? தண்ணியில் இருக்குன்னு சொல்லுவோமா? அப்போ பிரபஞ்சத்துக்குள்ளே தானே நாம் இருக்கிறோம், நமக்குள்ளே தானே பிரபஞ்சம் இருக்குது. இப்போ மீனுக்குள்ளே தண்ணி இருக்கா, தண்ணிக்குள்ளே மீன் இருக்கான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்ம தண்ணிக்குள்ளே தான் மீன் இருக்குன்னு சொல்லுவோம். மீன் இருக்கிற அதே மாதிரி தான் நம்ம இப்போ என்ன சொல்லிக்கிறோம்? பிரபஞ்சத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனால் மீன் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அதனுடைய சரௌண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தான். இது புரியலைனாலும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க, ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க, தண்ணீரை முக்கிக்கோங்க. இப்போ தண்ணி எங்கே இருக்குது? ஸ்பாஞ்சை புழிஞ்சா அந்த தண்ணி வெளியே தானே வருது. அது மாதிரியான விஷயம் தான். நாம தான் பிரபஞ்சம். இன்னைக்கு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா நுட்பங்களும் நமக்குள்ளே இருக்குது. மனிதனுடைய டிஎன்ஏ விட ஒரு யூனிக்கான ஸ்ட்ரக்சர் வேறு எதுவுமே கிடையாது. அது உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட 32 பில்லியன் ஆண்டுகள் ஆகுமா ஒரு டிஎன்ஏ உருவாகிறதுக்கு. அப்போ அவ்வளோ காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் யூனிவர்ஸ்லேயே இருக்குது, நமக்கும் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறப்ப எனக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் நன்றி சொல்லி பழகினேன்னா அடுத்தடுத்து பெரிய பெரிய விஷயங்கள் கிடைக்கும். பெரிய நன்றியாக பிரபஞ்சத்துக்கு சொல்லிக்கோங்க. இந்த விஷயத்தை எளிமையாக ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு இதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை, ஹோப் ஆப்னா டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை, 5x5 டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை, அதுக்கப்புறம் விஷுவலைசேஷன் டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை, ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நன்றி சொல்லுதல் மட்டும்தான். யாராக இருந்தாலும் நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்களா, நன்றி சொல்லுங்கள். சாப்பாடு பரிமாறுறாங்களா, நன்றி சொல்லுங்கள். பார்க்கக்கூடிய அனைவரிடத்திலும் நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு அடுத்த லெவல் ஆஃப் விஷயங்களை இந்த யூனிவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது மணி அபண்டன்ஸ்க்கும் கூட. நீங்கள் எல்லா விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ணணும்னா மனுஷனுக்கு நன்றி உணர்வு இருக்கணும். இன்றைக்கி நல்லா பாருங்கள், மனிதனுக்கு குறைந்து போன ஒரு உணர்வுன்னு பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வு தான். 5 அறிவு இருக்கக்கூடிய நாய்க்கு இருக்கக்கூடிய நன்றி உணர்வு மனிதனுக்கு இருக்காது. அந்த நன்றி உணர்வை வளர்த்துக்கிட்டா மற்ற எல்லா விஷயமும் வந்துடும். இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே. இதுக்கு படிச்சிருக்கணும், படிக்கலை, எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு நன்றி நமக்குள்ளேயே சொல்கிறது, நமக்கு கிடைச்ச நல்ல நல்ல விஷயங்களுக்காக சொல்கிறது, இவ்வளோதாங்க விஷயமே. இதுலேருந்து ரொம்ப பெரிய அடுத்தடுத்த விஷயங்களை அடுத்து கற்றுக்கலாம். எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லி பாருங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களா, இது அடிப்படையில் எங்கே நீங்கள் தவறாக பார்க்குறீங்க? இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய மக்களுக்கு போய் சேரலை, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டை நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா வந்து நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இது வந்து ரூட்லேருந்து வரணுமா, இல்லை இதை எப்படி நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எப்படி கொண்டு போகணும்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனும் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இதெல்லாம் நம்ம என்ன நினச்சிடும் அப்படின்னா வெளியிலிருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது. என்னுடைய தாத்தாலாம் இதை ஃபாலோ பண்ணாரா, என்னோட அப்பாலாம் இதை ஃபாலோ பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. மொதல் விஷயம் தர்க்கம். எதையுமே அறிவுபூர்வமாக அணுகிறது வேறு, உணர்வுபூர்வமாக அணுகிறது வேறு. நம்ம நிறைய விஷயத்தை எப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் அறிவுபூர்வமாகவே வந்து டீல் பண்ணி பழகிட்டோம். ஒரு சில விஷயங்களை உணர்வுபூர்வமாக தான் டீல் பண்ணி ஆகணும். அதில் ஒரு விஷயம் தான் இந்த இன்னர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது. இந்த உணர்வுபூர்வமாக டீல் பண்ணக்கூடிய விஷயமே நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் நல்லா பாருங்கள், 4 தடவை ஒருத்தவங்க உங்களை சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாலே நம்ம ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறோம். இன்றைக்கி கிரிஞ்சுன்னு ஃபீல் பண்ணுறோம்.
இப்போ உணர்வாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இழந்து கொண்டே வருகிறோம். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுமா, இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்கு, அந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்படி சார் வண்டி ஓடும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் எல்லாருக்குள்ளேயுமே இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இதுக்கு எங்கே காரணம் அப்படின்னா சொல்ல போனால் வீட்டினுடைய சூழலும் ஒரு காரணம். ஏன்னா வந்துட்டு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றியான விழிப்புணர்வு நிறைய வீடுகளில் கிடையாது. அது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா எடுத்த உடனே வந்து அவங்க தன்னுடைய வேலைகளை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. என்ன வேலைனாலும் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டும், சித்தாள் வேலைக்கு போகிறவங்க கூட இருக்கிறாங்கன்னு வைங்களேன், எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கை நோக்கி ஓடிட்டே இருக்கிறாங்க. பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, போயிட்டு வந்தோடனே அவங்களோட ரொட்டீனே என்னவா இருக்குது, படிக்கிறது, எழுதுறது, எக்ஸாம்ஸ் எழுதுறது, மார்க் ஸ்கோர் பண்ணுறது. அப் டு ஒருத்தருடைய லைஃப்பில் அந்த அடல்சன்ஸ் ஏஜ் கடந்து வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூலிங்லேயே முடிஞ்சிடும். கரெக்டாக இந்த ஸ்கூலிங்லேயே முடிகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மார்க்ஸ் ரிலேட்டடாக ஓடிருப்பாங்க, இல்லை அப்படின்னா வந்து அந்த அடலசன்ஸ் ஏஜில் வரக்கூடிய சில தடுமாற்றங்களுக்கு பின்னாடி ஓடிருப்பாங்க. இதுதான் பேசிக்கான ஒரு நோட்டாக இருக்குது நம்ம எங்கே எடுத்து பார்த்தாலுமே. அப்படி இருக்கிறப்ப இல்லை அப்படின்னா அந்த அடலசன்ஸ் ஏஜில் வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸில் நிறைய சப்ஸ்டன்ஸ் விஷயங்களுக்குள்ளே உள்ளே அடிக்ட் ஆகிடுறாங்க. இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எங்கனக்குள்ளே வரணும்னு சொல்கிறேன். எங்கே நம்ம லைஃப்பில் இது என்ட்ரு ஆச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா பேரண்டிங்லேருந்தே சரியாக வரணும். பேரண்ட்ஸ் முதல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் கற்றுக்கணும், அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு அதை சொல்லித்தரணும். அப்போ பிள்ளைகள் வந்து நான் இதை அடித்து சொல்லுவேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தன்னுடைய இன்னர் கான்சியஸ்னஸ் குறித்து ஒரு பிள்ளைக்கு அக்கறை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எந்த பிள்ளையும் அந்த அடலசன்ஸ் ஏஜில் தவறி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என்னுடைய உடல் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த பொக்கிஷங்கிறத ஒரு ஆளும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தவறான பாதைகளில் போகவே மாட்டாங்க. அப்போ இது எப்போ வரணும், பிஃபோர் அடலசன்ஸே நம்ம இதை சொல்லிக் கொடுக்கணும். அப்போ பேரண்ட்ஸ் எஜுகேட் ஆகணும் இந்த விஷயத்தில். அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தராங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் எப்போ என்ட்ரி ஆகிறான், அந்த காலேஜ் டேஸில் என்ட்ரி ஆகிறான். இன்றைக்கி காலேஜ் டேஸ்லேயே நிறைய சம்பாதிக்கக்கூடிய பசங்களையும் நம்ம பார்க்குறோம், நிறைய ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய பசங்களையும் பார்க்குறோம். அதே மாதிரி சொசைட்டி பற்றியான ஒரு புரிதல் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஆஃப் த ஃபோன். ஏன் அப்படின்னு நம்ம காலத்தில் ஜாமெட்ரி பாக்ஸே ரொம்ப பெருசாக இருந்தது. நான் ஆக்சுவலாக 2K எக்ஸாக்ட் 2K இருந்தாலும் எங்களுக்கு ஜாமெட்ரி பாக்ஸுங்கிறது அப்போ ரொம்ப பெரிய விஷயம். ஃபோனெல்லாம் வந்து ஆஃப்டர் 12th தான் எங்களுக்குலாம் வந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு பையன் 10th முடிச்சோன்னே கையில் வந்து ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்குறான். அது ஒரு வகையில் அபத்தமாகவும் அமையுது, எது சார்ந்து கற்றுக்குறாங்கிற விஷயம். அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி ஸ்கூல் டேஸ்லேயே வந்து நான் இதாக ஆகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கோல்ஸ் இருக்குது. அந்த கோல் செட்டிங்க்கும் எது தேவை, லா ஆஃப் அட்ராக்ஷன் தேவை. ஏன்னா அது சரியான பார்த்து கொண்டு போகிறதுக்கு. கோல் செட்டிங்க்கு அடுத்து நான் என்ன விஷயங்களுக்கு எப்படி தீர்மானிக்கணும், என்னுடைய சக்ஸஸ் கெரியரை எப்படி நான் தீர்மானிக்கிறது, பாத் எப்படி தீர்மானிக்கிறது, என்னுடைய லவ்வபிள் லைஃப்பை எப்படி நான் தீர்மானிக்கிறது, எல்லாத்துக்குமே லா ஆஃப் அட்ராக்ஷன் தேவை. அப்போ இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும், பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். சரி இல்லைங்க எங்கள் பேரண்ட்ஸ் அப்படி இல்லை, இப்போ நான் ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறேன், நான் இதெல்லாம் கடந்து வந்துட்டேன், அடலசன்ஸ்லாம் கடந்து வந்துட்டேன், நான் ஒரு மிடில் கிளாஸ்லேயோ இல்லை அதுக்கு மேலே மிடில் கிளாஸை நான் ஏன் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா இவங்க மட்டும்தான் கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் நான் ஒரு அழகான பெயிண்டிங் ஒன்று இருக்கும், எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ஸ் பெயிண்டிங். அந்த ஹார்ஸ் வந்து ஓடிட்டே இருக்கும், எதுக்காகனா முன்னாடி தொங்க விட்ட ஒரு கேரட்டுக்காக ஓடிட்டே இருக்கும். கடைசியில் அந்த கேரட் எங்கே தான் இருக்கும்னா அந்த குதிரைக்கு மேலேயே தொங்க விட்டுருப்பாங்க. இதே விஷயம் தான் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் லைஃப்பில் நடக்கும். இந்த மிடில் கிளாஸ் லைஃப்பில் என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சுருக்கிக்கிறோம். ஏன்னா நமக்கான தேவைகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கான வாழ்தல் அப்படிங்கிறத சுருக்கிக்கிறோம். ஒரு பயணம் போகிறீங்க அப்படின்னா பயணத்துக்கும் காசு வேணும்ல. இன்றைக்கி மணி அட்ராக்ஷன் குறித்து பேசுகிறோன்னா ஒரு பயணம் போனால் மனசு லேசாகும், எல்லாருக்குமே விஷயமே இதாகும். அப்படி இருக்கிறப்ப பாப்புலர் நெருடா சொல்லுவார், எங்கும் நீ பயணிக்காத போதும் ஒரு மனிதனாக இருக்கிய அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே இல்லாமல் இருக்கிறேன்னு பாரு, மாதம் ஒரு பயணம் போயிருங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி அந்த பயணங்களுக்கு என்ன தேவை, காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் மடடான்னு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறனால நம்ம கொடைக்கானல் போகணும், அதுக்கு காசு தேவைப்படும் இல்லையா. அப்போ அந்த பயணங்கள் போகிறதுக்கான மென்டாலிட்டியும் நமக்கு இருக்கணும், அந்த பயணத்துக்கு தேவையான பொருளும் நமக்கு இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். இங்கே எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இப்போ நம்ம நேயர்கள் எந்த வயதில் இருந்தாலும் பரவாயில்ல, லா ஆஃப் அட்ராக்ஷன் குறித்து உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம இதை பற்றி பேச ஆரம்பிப்போம். பேசுகிறப்ப நம்மளோட சேர்ந்து பயணிக்கட்டும், நாமளும் வளருவோம், நம்மளை சார்ந்திருக்கவங்களும் வளரட்டும். ரொம்ப சிறப்பாக வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், மணி, இதை சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து இதை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம கொடுக்கலாம். ஸோ அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.